ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். விஜய்ஸ் கிச்சன் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டி டிப்ஸ் தான். ரொம்பவே ஈஸியான இயற்கையான ஒரு ஹேர் கண்டிஷனர் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதை பாருங்கள், வீட்டில் இருக்க 2-3 பொருட்களை வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஹேர் கண்டிஷனர் செய்ய போகிறோம். 100% இயற்கையான முறை. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 100 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் அல்லது ஆல்மண்ட் ஆயில் சேர்க்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி விட்டு இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காவை இதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா வேக விடலாம். அது வெந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் இருக்க மியூக்கஸ் வழவழப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜூஸ் அந்த தண்ணியில் நல்லா இறங்கிடும். இது இவ்வளோ நேரம்ன்ட்டு கிடையாது, ஒரு 300 mlன்றது ஒரு 150 ml வரைக்கும் குறையட்டும். அது நல்லா வெந்து அந்த வெண்டைக்காய் வாசனை நல்லா வரும் பாருங்கள். அப்போது அதை இறக்கிடலாம். இதை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அந்த வழவழப்பு தன்மையெல்லாம் தண்ணியில் இறங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம். இதை எடுத்து நம்ம இப்போது வடிகட்டிடலாம். நம்ம சேனல் விஜய்ஸ் கிச்சன் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இதை பாருங்கள், இதை நல்லா வடிகட்டியாச்சு. இது கூட இன்னும் நம்ம ஒரே ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம். இந்த வெண்டைக்காயில் இருக்க வழுவழுப்பு தன்மை பாருங்கள், முடிக்கு ரொம்ப அருமையான கண்டிஷனராக இது யூஸ் ஆகும். இது ரொம்ப 100% இயற்கை முறையில் நம்ம தயாரிக்கலாம். கொஞ்சம் கூட கெமிக்கல் சேர்க்காம. இங்கே பாருங்கள் எவ்வளோ இயற்கையான ஒரு ஹேர் கண்டிஷனர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இது ஒரு 150 ml நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது கூட இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியில் கரைச்சிட்டு அந்த கரைச்ச கார்ன்ஃப்ளவரை நம்ம இந்த வெண்டைக்காய் இது கூட சேர்த்துலாம். வெண்டைக்காய் தண்ணி கூட சேர்த்து இதை நம்ம ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நம்ம காய்ச்சிடலாம். இது பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம மறுபடியும் கண்டிஷ்னரை நம்ம காய்ச்ச போகிறோம். ஸ்லோ ஃப்ளேம் வச்சு கைவிடாமல் இதை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டா கார்ன்ஃப்ளவர் அடி பிடிச்சிரும். வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால உடம்புக்கு நம்மளுக்கு எவ்வளோ நல்லதோ அதே அளவுக்கு ஹேருக்கும் ரொம்ப நல்லது. உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். இதை பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கோம். இதில் வெண்டைக்காவோடைய ஜூஸ் இது 2 கலந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை சூடாக இருக்கும்போதே நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன். ஆலிவ் ஆயில் இல்லைன்னா ஆல்மண்ட் ஆயில் சேர்க்கலாம். இல்லை இந்த 2 ஆயிலுமே இல்லை, வெறும் உங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாக்கா ஓகே, அதுவே போதும். இந்த எண்ணெயும் இந்த கண்டிஷனரும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிடணும். இதை நல்லா ரெடி பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour அது ஊறட்டும். அதுக்கப்புறமா ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு நீங்கள் தலையை வாஷ் பண்ணிடலாம். டவ் ஷாம்பு நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா மைல்டாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க 2-3 பொருளை வச்சு எவ்வளோ ஈஸியாக இயற்கையான முறையில் நம்ம ஹேர் கண்டிஷனர் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். வாரத்தில் 2 முறை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கனாக்கா அந்த சுருட்ட முடி கூட உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரைட்னிங் கிடச்சிரும். நல்லா ஸ்ட்ரைட் ஆகிடும். ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். முடி கொட்டுறது நிற்கும். உடம்புல இருக்க சூடு தனியும். எல்லாத்துக்குமே இதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கண்டிஷனர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.